எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சப்ஸ்கிரைபரோட விருப்பம் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணி, அதிலேயே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் போடுறாங்க. ஸோ அதில் வரக்கூடிய ப்ராப்ளம், அதாவது ஷோல்டர் ஜாயினில் வரக்கூடிய ஆரி ஒர்க் பிளெயின் அண்டு ஸ்லீவ்ஸில் வரக்கூடிய ஆரி ஒர்க் பிளெயின். ஆரி ஒர்க் மட்டுமல்லாது, இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிஷின் எம்ப்ராய்டரிக்கும் வந்து இது வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த கரெக்ஷன், அந்த ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து ஒரு முழுமையான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி வந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறதுலேருந்து ஸ்டிச்சிங் பண்ணி போடுறது வரைக்கும் எப்படி நம்ம பண்ணுறது, சரியான முறையில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றினா ஒரு முழுமையான விளக்கம் தான் இன்றைக்கி வந்து வீடியோ நான் தரப்போகிறேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக ஆரி ஒர்க்கை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இந்த வீடியோ மூலிமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை ட்ரெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் சார். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிஸ்டேக் வருதுன்னா அதை ஆரம்பத்துலேருந்து, அதாவது அது எப்படி கரெக்டான முறையில் டிராயிங் பண்ணி சரியான முறையில் ப்ளவுஸ் வெட்டி கரெக்டான முறையில் ஃபினிஷ் பண்ணால் மட்டுமே நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஹெவி ஒர்க்காக இருந்தாலும் சரி தான், அல்லது நார்மல் ஒர்க்காக இருந்தாலும் சரி தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்துல தான் இருக்குது. நம்ம வந்து அதை சரியாக வந்து வெட்டி சரியாக தைச்சா மட்டுமே சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் இல்லாமல் வரும். உதாரணத்துக்கு இப்போ வரக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்க. இதில் கையில், கழுத்து பகுதியில அண்டு ஷோல்டர் ஜாயிண்ட் பகுதியில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பிளெயின், அதாவது ஒர்க் இல்லாம பிளெயினா தெரியுறது, ஸ்லீவ்ஸுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளெயினா தெரியுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி, ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இது எதனால வருது, இப்படி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய பின் கழுத்தோட உயரம் 9 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 9 இன்ச்சுனா அதுக்கு நீங்க டிராயிங் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா 9.5 இன்ச், ஒரு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து நீங்க வந்து டிராயிங் பண்ணி கொடுக்கணும். எப்பவுமே ஷோல்டர் படிமானம், அதாவது ஷோல்டர்ல வந்து படிமானம் அல்லது உள்ள பிடிமானம், இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு மேலதான் இருக்குமே தவிர ரெண்டு ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து எப்பவுமே பினிஷ் பண்ணி வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2.5 இன்ச்சு கழுத்து அகலம், 9 இன்ச்சு கழுத்து உயரம்னு வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சுக்கு பதிலா 3 இன்ச்சு கழுத்து நீங்க டிராயிங் அகலம் வரைஞ்சுக்கணும். 9 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு பதிலா 9.5 இன்ச் நீங்க வந்து கழுத்தோட உயரம் வந்து வரைஞ்சுக்கணும். எப்பவுமே ஒரு பிளவுஸ் நல்லா வந்து பாருங்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளவுஸ் நார்மலா வெட்டுறோம், தைக்கிறோம். அப்ப வெட்டும்போது கழுத்தோட வடிவமைப்பு நம்ம முதல்லயே வந்து வெட்டிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வெட்டுறோம்னு வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு வெட்டினா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிமானம் போக ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது 3 இன்ச்சு வந்துடும். அதாவது 5.5ல இருந்து 6 இன்ச்சு கழுத்தோட அகலம் வந்துடும். இப்போ ஆரி ஒர்க் பிளவுஸ்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது வந்து கழுத்து அடிச்சு நம்ம திருப்பும் போது நீங்க அதே 5.5 இன்ச்சு வரைஞ்சு கொடுத்தீங்கனாலும், கழுத்தோட அகலத்துக்கு 5.5 இன்ச்சு வரைஞ்சு கொடுக்குறீங்க. 9 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு 9 இன்ச்சு நீங்க வரைஞ்சு கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, கழுத்தோட அகலமும் குறைஞ்சிரும், பிளவுஸ் கழுத்தோட உயரமும் குறைஞ்சிரும். சோ அதுக்கு என்ன பண்ணணும், கழுத்தோட அகலத்தை 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும். 5.5 இன்ச்சுனா 6 இன்ச்சு வச்சுக்கணும். 6 இன்ச்சுனா 6.5 இன்ச்சு வச்சுக்கணும். 5 இன்ச்சுனா 5.5 இன்ச்சு வச்சுக்கணும். சோ இந்த மாதிரி வந்து கழுத்தோட அகலத்தை சேர்த்துக்கணும். அதாவது ஆரி ஒர்க் முடிஞ்சு எந்த இடத்துல வருதோ அதுதான் வந்து பினிஷிங் ஸ்டேஜா நீங்க வந்து வச்சுக்கணும். அதே போல பின் கழுத்தோட உயரம் ஃபார் 8னா 8.5 இன்ச்சு, 9னா 9.5 இன்ச், 9னா 10 இன்ச். இந்த மாதிரி பிடிமானத்துக்கும் அந்த படிமானம் சேர்ந்து வரும்போதும் அதுக்குண்டான தேவையும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது வந்து ஒர்க் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து தள்ளி இருக்கக்கூடாது. ஒர்க் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணி வந்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ்ல பார்த்த மாதிரி வந்து ப்ராப்ளங்கள் உங்களுக்கு வந்து வராது. இது வந்து எவ்வளவு பெரிய ஹெவி ஒர்க்கா இருந்தாலும் சரிதான், அல்லது நார்மல் ஒர்க்கா இருந்தாலும் சரிதான். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணாலும் இதே இந்த விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து பொருந்தும். சோ இதுல வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வந்து ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸுக்கோ ஒரு எம்ப்ராய்டிங் பிளவுஸுக்கோ
எப்படி வந்து சரியான முறையில வந்து டிராயிங் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே தரேன். நீங்க தேவைப்படுறவங்க அதை வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டிராயிங் பண்ணி தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிடிமானத்துக்கு அந்த ஏற்ற வகையில வந்து சேர்த்தே வந்து டிராயிங் பண்ணா உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்கழுத்து ஃபார் எக்ஸாம்பிள் முன்கழுத்தோட உயரம் 6.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. முன்கழுத்தோட உயரம் 6.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்றீங்க, கழுத்தோட அகலம் வந்து இதுவே 2.5 இன்ச்சு வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே நீங்க மேல வந்து 2 இன்ச்சு, கீழே வந்து 2 இன்ச்சு நார்மலா அந்த ரவுண்ட் வந்து நம்ம வெட்டுவோம். சாதாரணமா வெட்டுவோம், அதிகமா கீழே அகலம் இல்லாம வந்து வெட்டுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க வந்து கழுத்தோட அகலத்துல இருந்து அந்த பிடிமானத்தோட அளவு, அதாவது பின்கழுத்து எப்படி வந்து நம்ம டிராயிங் பண்ணிருக்கோமோ 5.5க்கு பதிலா 6, அதே போல முன்கழுத்துலயும் 5.5க்கு பதிலா 6 டிராயிங் பண்ணி கொடுக்கணும். அதுவே கீழே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மேல 6 இன்ச்சு வரும்போது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 3 இன்ச்சு கழுத்து அகலம் வைக்கும் போது கீழே வந்து பாத்தீங்கன்னா 3.25 ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். ஏன்னா 6 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்துச்சுன்னா அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அது எடுப்பா இருக்காது. கொஞ்சமாவது கீழே வர வர கொஞ்சம் ஸ்லைட்லி பெண்டா கொஞ்சம் அகலமா வந்தா தான் ஆரி ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொக்கி பீஸ் ஐ பீஸ் வர இடத்துல வந்து நீங்க முழுமையா பினிஷ் பண்ணாலும் சரிதான், இல்ல அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கிட்டாலும் சரிதான். அதாவது இந்த இடத்துல ஸ்டிச் வரும்போது அந்த இடத்துல ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. அதே போல முன்கழுத்துக்கு சொல்லிட்டேன், பின்கழுத்துக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து கையில நார்மலா 12 இன்ச்சு கை சுற்றளவு அப்படின்னா நீங்க 12 இன்ச்சுக்கு வந்து டிராயிங் பண்ணி கொடுத்துருங்க. எந்த இடத்துல தையல் வரணுமோ அதே இடத்துக்கு டிராயிங் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? கையோட சுற்றளவு 12 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 12 இன்ச்சுனா 6.25, 12 இன்ச்சுனா 6 இன்ச், 11னா 5.25. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அது அந்த அளவுக்கு வந்து நீங்க டிராயிங் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் கையோட நடுப்பகுதி எடுத்து நீங்க வந்து டிராயிங் பண்ணி கொடுத்துருங்க. பிளஸ் வந்து உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த விளக்கங்கள் எல்லாமே நீங்க கீழே கொடுத்துருக்க அந்த லிங்க் அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுமையா பார்க்கும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரி ஒர்க்கோ இல்ல மிஷின் எம்ப்ராய்டரியோ நீங்க பண்ணாலும் சரிதான், இல்ல வெளியே கொடுத்து பண்ணாலும் சரிதான், கழுத்து வந்து நமக்கு வந்து தச்சு முடிஞ்சு என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு வந்து வடிவமைப்பு நம்ம கொடுக்கணும், அகலத்திலையும் உயரத்திலையும். அதே போல ஷோல்டர்ல வந்து பிடிமானம் பண்ணும்போது நம்ம பிளேன் விட்டுட்டு, அதாவது ஒர்க்கை வந்து லெஸ் விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடக்கூடாது. இந்த 2 ஒர்க்கையுமே சேர்த்து வச்சுதான் தையல் போடணும். அந்த இடத்துல முக்கியமா என்னன்னா, தைக்கும் போது லேசா வந்து மிதியை வந்து வலது காலால லேசா ஒரு அமுக்கிட்டு கையில தான் அந்த இடத்துல வந்து அந்த ஒர்க் வரும்போது கையில தான் நீங்க வந்து தைக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு 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 இடம் அந்த இடத்துல. அதாவது இந்த சம்டைம் வந்து எதிர்பார்க்காம ஊசி உடையதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது நூல் கூட வந்து போகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராம இருக்குன்னா கையில தைச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும், உங்களுக்கு வந்து பிளேன் வந்து வராது. ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆரி ஒர்க்கோ எம்ப்ராய்டிங் ஒர்க்கோ நமக்கு வந்து முழுமையான அளவு தேவையை விட அரைஞ்சு பிடிமானத்துக்கு சேர்த்து நீங்க டிராயிங் பண்ணி தச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளா இருந்திருக்கும். இந்த பிளேன் இல்லாம வந்து உங்களுக்கு வந்து பொருத்தமா வந்து பிளவுஸ் வந்து அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி எண் இருக்கு. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் குறிஞ்சு பண்ணுங்க, போன் பண்ணாதீங்க. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.